உங்களுக்கு இது எப்பயாச்சும் நடந்திருக்கா? நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் அது முடியலை. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இல்லைனா ஒரு மேஜர் லைஃப் டெசிஷனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களோட சேலரி ஹைக் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் மேனேஜர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது? எப்படி சில பேரால் மட்டும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியுது, ஆனால் சில பேர் எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது? எப்படி டாப் பிராண்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் செலவு பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு பி இன்ஃப்ளூயன்ஷியல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் சொன்ன 3 விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயமே நமக்கு ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு பப்ளிக்லி அவைலபிள் காமன் ஸ்பீச் எடுத்துப்போம். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது தான் விஜயோட ஃபஸ்ட்டு மாநாடு ஸ்பீச். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். நாங்கள் எந்த ஒரு கட்சியுமே சப்போர்ட் பண்ணல. இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்ட வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஃபஸ்ட்டு மக்களை அட்ரஸ் பண்ணுறாரு கட்சியை தொடங்கினதுக்கப்புறமா. ஸோ அவங்களோட இன்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மள கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட ஓட்ஸை வாங்குறது. ஸோ இதை வந்து அவர் வந்து அவரோட ஸ்பீச் மூலமாக எப்படி பண்ணுறாரு, இந்த 3 மெத்தட் இதில் எப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெத்தட் நம்பர் 1, பேத்தோஸ், த அப்பீல் ஆஃப் எமோஷன். பேத்தோஸ் நான் வேறு ஒன்றும் இல்லைங்க, எமோஷ்னலாக பேசுகிறது, எமோஷ்னலாக ட்ரமேட்டிக்காக பேசுகிறது, எமோஷன்ஸை தூண்டுற மாதிரி பேசுகிறது. இந்த உலகத்தில் 90% ஆஃப் த பீப்புள் எமோஷ்னல் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஒரு 10% மட்டும்தான் லாஜிக் எதிர்பார்க்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ யார் ஒருத்தவங்களுக்கு எமோஷ்னலாக பேச தெரிஞ்சிருக்கோ அவங்க ஈஸியாக இன்னொருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். எமோஷ்னலாக பேசுகிறதுல ஒரு சூப்பரான டெக்னிக் என்னென்னா ஸ்டோரி டெல்லிங். ஒரு ஸ்டோரி மூலமாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது. இதுதான் ஸ்டார்டிங்கில் விஜய் அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார். ஒரு குட்டி கதையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த ஒரு குட்டி கதை ஃபுல்லாகவே எமோஷ்னலாக இருக்கும். ஒரு குழந்தை முதல் அம்மானு சொல்கிறப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒன்று வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டால் அவங்களால தெளிவாக விளக்கி சொல்ல முடியும். ஆனால் அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டால், குழந்தைகிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவழ வெள்ளந்தியா சிரிக்க மட்டும்தானே தெரியும். அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்களேன். ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். நிறைய பிராண்ட்ஸுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்கட் ஒரு குக்கியை பார்த்துருப்பீங்க, மாம்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுக்காக அந்த பேர் வைக்கிறாங்க? பேசிக்கலி அந்த மாம்ங்கிற வேர்டில் இருக்கிற எமோஷனை அவங்க அந்த பிஸ்கட்டில் கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்ஸ், இப்போ ஹமாம் வந்து விமன் எம்பவர்மெண்ட் ஆட்ஸாக போடுறது, இது மாதிரி நிறையா ஆட்ஸ் வந்து எமோஷனை தூண்டுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும். மெத்தட் நம்பர் 2, லோகோஸ், த அப்பீல் ஆஃப் லாஜிக். என்ன தான் 10% பீப்புள் லாஜிக்கலாக இருந்தாலுமே நம்ம பேசுகிற விஷயத்தில் லாஜிக் இல்லை அப்படின்னா லாங் டேர்மில் யாரையுமே நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ விஜய் அவங்களோட ஸ்பீச்சில் செகண்ட் பார்ட்டில் அவங்களோட கொள்கைகளை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த கட்சி எதுக்காக நிற்கிது, நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா எந்த கொள்கைகளை நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம். பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். இந்த உலகத்தில் லாஜிக்கலாக பார்க்குறவங்க கம்மியாக இருந்தாலுமே நம்ம ஒரு மேஜர் க்ரௌடை அட்ரஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லாஜிக்கில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறையா பேரோட க்ரௌடு நிறைய பேர் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடுவாங்க. அதனால தான் எப்போயுமே ஸ்டார்டிங்கில் எமோஷ்னலாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக லாஜிக்குள்ளார போகணும். இந்த ஸ்பீச்சில் அவர் பண்ண மாதிரி. மெத்தட் நம்பர் 3, ஈத்தோஸ், த அப்பீல் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த இடத்துல தான் விஜய் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு அவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்கான காரணம் அவங்க இதுக்கு முன்னாடி அரசியல் பார்த்தது கிடையாது.
இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்காக அவர் தேர்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார். எப்படி ஒரு கூத்தாடியாக இருந்தவங்க நிறையா பேர் ஒரு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பாண்டிய மன்னர் எப்படி வந்து முழு தமிழ்நாடை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும்போது மக்களை அவங்க இன்டைரக்டாக எனக்கு என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலும், என்ன தான் இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தாலும், என்ன தான் நான் ஒரு ஆக்டராக இருந்தாலும் என்னால் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு பெரிய லீடராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அவர் சொல்ல வராரு. போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளித்து போரில் தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேலே முக்கியம் அந்த போரில் ஜெயிக்கணும். உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாமல் நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாமல் போருக்கு தனியாக தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? அப்பீல் ஆஃப் ரிலையபிலிட்டி ஆர் ட்ரஸ்ட். பிராண்ட்ஸ்மேன் நிறைய கோடி செலவு பண்ணி அவங்களோட பிராண்ட்ஸ்குள்ளார வர வைக்கணும்னு பார்ப்பாங்க. நீ வந்து விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், தோனி இவங்க எல்லாருமே ஆட்ஸில் போடுறாங்க. அதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸாக இருக்காங்கங்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கான காரணம் அவங்க பிச்சில் இருக்கிற அவங்களோட ட்ரஸ்ட் வந்து அப்படியே அவங்களோட ப்ராடக்ட்குள்ளார சீப்பின் ஆகணுங்கிறதுக்காக. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தோனி அவ்வளோ வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு, அவ்வளோ ஐபிஎல் ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்காரு. அவர் சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டு, நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டு எத்தனை பேர் நம்பி வாங்குவாங்க? அதுதான் அப்பீல் ஆஃப் ரிலையபிலிட்டி ஆர் ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா நெக்ஸ்ட் டைம் ஒரு க்ரௌடை அட்ரஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த க்ரௌடை இன்ஃப்ளூயன்ஷியலாக பேசுகிறதுக்கு இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணலாம்: ஈத்தோஸ், பேத்தோஸ் அண்ட் லோகோஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிவா சைனிங் ஆஃப்.